ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம். நான் உங்கள் உமா. ஸோ எல்லாரும் எக்ஸாமுக்கு எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு 70 days தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நல்லா படிங்க, எந்த ஒரு டைமிங்குமே வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து அடுத்து டெஸ்ட் பேட்ச் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்கெடியூல் வந்து நான் சண்டே தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்கெடியூல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா கவனிங்க. அப்பதான் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம உங்களுக்கு இருக்கும். அங்கங்க பார்த்துட்டு இல்ல பாதி பார்த்து பாதி விட்டு இல்லைன்னா கொஞ்சமா கவனிச்சுட்டு மீதியை விட்டுட்டு, ஓகேங்களா? ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், அப்புறமே டவுட் கேட்டுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இல்லாம தெளிவா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வர்றேன் அப்படிங்கறத தெளிவா கவனிச்சுக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச், அதுதான் நேம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் 2025 குரூப் 4. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு 24 ஸ்கெடியூல்ஸ் இருக்கும். ஸோ என்னைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஜூன் 30th வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 1ல இருந்து ஜூலை 11 வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 நாள், ஏதோ ஒரு நாள் 11ஆம் தேதி விட்டுட்டீங்க அப்படின்னா கூட 10 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஆல்ரெடி இதுவே ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் ரிவிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் 2-3 டாபிக் சேரும்போது ரிவிஷன் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் ஒரு பல்கா சேரும்போது ஒரு ரிவிஷன் இருக்கும். இது போக அந்த கடைசி 10 நாள் இருக்கு இல்லையா, அந்த 10 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனே தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆயிருவீங்க? தரவாயிருவீங்க. இது வரைக்கும் நீங்க வந்து 10% படிச்சிருக்கேன், 20% படிச்சிருக்கேன், நான் 60% படிச்சிருக்கேன், 80% படிச்சிருக்கேன், எப்படி நீங்க படிச்சிருந்தாலுமே ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்க இதை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி படிச்சு ஃபுல்லா டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரிவிஷனா நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு சில மார்க் நீங்க வந்து விட்டா கூட கண்டிப்பா உங்களால 120+ வந்து எடுக்க முடியும். இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் இந்த ரெண்டுக்கானது 125 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 125 மார்க்ஸுக்கு தான். ஓகேங்களா? ஸோ உங்களால கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அப்படியும் ஏதோ ஒரு 2 மார்க் குறைஞ்சா கூட கண்டிப்பா 120+ எடுக்கிறது சாதாரண விஷயம் தான். ஓகேங்களா? ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேட்சை நீங்க ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ணி போகணும். ஓகேங்களா? ஸோ எல்லா டெஸ்ட்டையுமே அட்டன் பண்ணி பார்க்கணும். எல்லா அங்கங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்து ஃபுல்லா தெளிவா நீங்க போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கெடியூல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மினிமம் 2 டெஸ்ட்ல இருந்து மேக்ஸிமம் 3 இல்லைன்னா 4 கூட ஒரு இதுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 3 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்ப மினிமம் 2 டெஸ்ட்ல இருந்து மேக்ஸிமம் 3 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துல இருக்கும். ஏன்னா டைமிங் கிடையாது. உங்களுக்கு வந்து மே 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 நாள் தான் அதுக்கப்புறம் இருக்கு எக்ஸாமுக்கு. ஓகேவா? அந்த 70 நாள்ல உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஸோ A to Z பொது தமிழ் பிளஸ் மேக்ஸ் ரெண்டையுமே ரிவிஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துல ஒரு டெஸ்ட் வச்சா பத்தாது. ஓகேங்களா? அதனாலதான் 2-3 டெஸ்ட் இருக்கு. ஸோ அது எப்படி எல்லாம் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூல் 1 பார்த்தீங்க அப்படின்னா மே 1ல இருந்து மே 3 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இலக்கண பகுதி, தமிழ் அறிஞர்கள் தொண்டர்கள், அறநூல், திருக்குறள் இது தனியாக வரும், அதுக்கப்புறம் இலக்கண பகுதி தனியாக வரும், மேக்ஸ் தனியாக வரும். ஓகேங்களா? ஸோ இதில் 3மே நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ 3மே வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 நாள் கேப் இருக்கும். ஓகேங்களா? இல்லை நான் வந்து இலக்கணத்தை வந்து நான் ரிவிஷன் கொடுத்திருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு பின்னாடி போக போக சொல்றேன். ஒரு சில ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 டாபிக் இலக்கணம் சேர்ந்ததுமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் வரும். அந்த மாதிரி இலக்கணத்துல ரிவிஷன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் படிக்கிறதுக்கு உண்டான டைமிங் இருக்கும். ஓகேவா? இதுவே மேக்ஸுக்கு உண்டான ரிவிஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாள் தான். ஏன்னா ஆல்ரெடி நீங்க மேக்ஸ் படிச்சது தான் நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. ஸோ அடிஷ்னலா நீங்க இலக்கண பகுதி பிளஸ் அந்த தமிழ் அறிஞர்கள் தொண்டர்கள் அறநூல்கள் இது சம்பந்தமா தான் படிக்க போறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் போதும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை வந்து ரீகால் பண்ணிட்டு அந்த டைமிங்ல டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. அப்ப தெளிவா வந்து இந்த இதை கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே டெஸ்ட் பேட்ச்ல நான் அதை ஸ்கிரீன்ஷாட்டா கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அது போக அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்க தெளிவா வந்து ரீகால் பண்ணிட்டு படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ எப்படி எல்லாம் வரும் அப்படின்னா, 3வது நாள் வைக்கிற, இல்ல 2வது நாள் வைக்கிற, ஃபர்ஸ்ட் டே வைக்க, மொதல் நாள் வைக்கிற அப்படின்னா, அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஈவினிங் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரும். நீங்க எழுதி பார்ப்பீங்க. அடுத்த நாள் காலையில அடுத்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா டைமிங் கிடையாது. ஓகேவா? ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காலையில கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் ஆன்சருக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் வரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து தான் அடுத்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு வந்து 3 நாள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 நாள், இப்போ மே 1ல இருந்து மே 3 வரைக்கும் 1, 2, 3 நாள் இல்லையா? 3வது நாள் ஈவினிங் உங்களுக்கு வந்து 7 o'clock. ஓகேங்களா? ஸோ 7 PM உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நீங்க அன்னைக்கு அடுத்த நாள் காலையில வரைக்கும் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த நாள் காலையில உங்களுக்கு அடுத்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எந்த ஒரு ஸ்கெடியூலுமே ஸ்கிப் பண்ணாம டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து எந்த ஒரு மணி நேரத்தை கூட நீங்க வேஸ்ட் பண்ணாம படிச்சா மட்டுமே தான் உங்களால முழு மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி வந்து இதுக்காக டைம் ஒதுக்கி படிக்கிறீங்களோ அதே டைமிங் ஒதுக்கி நீங்க ஜிஎஸ்ஐயும் படிச்சுக்கணும். ஏன்னா ஜிஎஸும் சேர்ந்து நீங்க வந்து மார்க் எடுத்தாதான் நீங்க வந்து கம்பல்சரியா ஒர்க் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அப்ப இதை மெயின் ஃபோக்கஸா வச்சு படிக்கிற அதே டைமிங்ல அந்த ஜிஎஸ்ஐயும் மெயின் ஃபோக்கஸா வச்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேட்ச்ல ஜிஎஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பொது தமிழ் பிளஸ் மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கேரண்டி. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஈவினிங் 7 o'clock உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்துடும். ஸோ அதே நாள் மே 3 டெஸ்ட் இருக்கு. என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸ் இருக்கும் பாருங்க. எழுத்து இலக்கணம், இலக்கணத்துல பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம், எழுத்துகளும் மனிதர்களும், தமிழ் எழுத்துகளின் வகை தொகை, குறில் நெடில் எழுத்துகளும் உறவும், எழுத்துகளின் பிறப்பு, இணை எழுத்துகள், மயங்கொலிகள், சுட்டெழுத்துகள், வினா எழுத்துகள், மொழி முதல் இறுதி எழுத்துகள், பிழைகள், ஒற்று குறில் நெடில் மயங்கொலி, தமிழா எழுதுவோம், அளபெடை, திணை, பால். இது எல்லாமே பேசிக்கான டாபிக் எழுத்திலக்கணத்துல. ஓகேவா? மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 190 மாடல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தமா 15 டாபிக். அந்த 15 டாபிக்ல பாத்தீங்கன்னா 190 மாடல் இருக்கு. நம்ம மாடல் வைஸ் தான் போக போறோம். ஸோ மேக்ஸ்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா 2 தான் பிரிஞ்சிருக்கும். ஸோ 1 to 6 மாடல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லையும், தமிழ்ல ஊக்கமுடைமை திருக்குறள் அதிகாரமும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நான் தெளிவா சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு இலக்கண பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இலக்கண பகுதி கிளாஸஸ் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இலக்கண பகுதின்னு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த இப்போ வந்து ஆகுபெயர் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆகுபெயர் 6th இருந்து 12th வரைக்கும் ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ்ல எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையுமே திரட்டி உங்களுக்கு நான் பிடிஎஃபா கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸும் இருக்கும். அது போக அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஸோ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபா கொடுத்துருவேன். இப்போ ஆகுபெயர் 6th ஸ்டாண்டர்ட், ஆகுபெயர் 7th ஸ்டாண்டர்ட், ஆகுபெயர் 12th ஸ்டாண்டர்ட் அப்படியெல்லாம் தனித்தனியாலாம் இருக்காது. ஒரே பல்கா ஒரே இதுல தொகுத்து கொடுத்துருவேன். உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பிடிஎஃப் குள்ளேயே இருக்கும். இது வந்து 7th ஸ்டாண்டர்ட், இது வந்து 11th ஸ்டாண்டர்ட், இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்னு உள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஒரே பிடிஎஃப் தான். ஆகுபெயர் அப்படிங்கிறது ஒரே பிடிஎஃப் தான். அதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லா கண்டென்ட்டும் கலந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மெட்டீரியல் ரொம்ப முக்கியமானது. ஸோ கிளாஸ் தனியா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மெட்டீரியல் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் இருக்கும். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின், இப்போ மாடல் 1 இருக்கு அப்படின்னா மாடல் 1க்கான கிளாஸ் வந்துடும். அது போக அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின், என்னென்ன மாடல் நீங்க வந்து கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே தான், இப்போ 1 to 6 இந்த இதில் ஸ்கெடியூல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அந்த 6 இருக்கு இல்லையா, இந்த 6 மாடலுக்குள்ளேயே தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது வராது. ஏன்னா அதை நீங்க படிக்கவே இல்லை இல்லையா? ஸோ அப்போ இது ஃபுல்லா நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அடுத்து தமிழ் பாத்தீங்கன்னா ஊக்கமுடைமை அதிகாரமா, அந்த அதிகாரத்துல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும். சோ என்ன நான் கொடுக்கறனோ, இப்ப ஸ்கெடியூல் 1ன்னு நான் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கணும், அந்த டாபிக்ல இருந்து அந்த ஸ்கெடியூல் 1 டெஸ்ட் இருக்கும். நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ படிக்கிறத ரிவிஷன் பண்ணி பாக்குறீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க இதெல்லாமே படிச்சதுதான். ஓகேங்களா? சோ ஓரலா பார்த்துட்டு கூட நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ மெயின் பிராக்டிஸ் கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ கிளாஸ்ல நாங்க என்ன நடத்துறோமோ அதுவே தான் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கொஸ்டினா இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமன் தான், கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு பொதுவாக யூடியூப் எல்லாமே காமனாக தான் வரும். பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 190 மாடல் அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா. ஸோ அது வந்து யூடியூப்க்கு பொதுவாக போகாது. யூடியூப்க்கு காமனாக எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்தி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா. ஸோ இது வந்து காமனாக அந்த மாடல் வைஸ் நம்ம போகிறதால இது தனியாக இருக்கும். இது வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிளாஸில் என்ன கவனிக்கிறீங்களோ அதுவே தான் ப்ராக்டிஸ் கொஸ்டினாக இருக்கும். ஒரு சில ட்விஸ்டோட இருக்கும். ஓகேவா. அந்த ட்விஸ்ட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, இந்த மாடல் தான் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அதே மாடல் தான். இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் நடத்துறேன்னா அதே ஃபர்ஸ்ட் மாடலுக்கு உண்டான ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான் வரும். அதே தான் நீங்க டெஸ்ட்டும் எழுதி பார்க்க போறீங்க. அப்ப என்ன ஆயிருவீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் கவனிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ ஏதோ ஒரு இடத்துல டவுட் வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே ஹோல்டு பண்ணிருங்க. ஓகேங்களா. ஏன்னா அதை வந்து ஃபுல்லாக அதையே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தாது. அதனால ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கொஸ்டின் வரும். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் கொடுத்துருவேன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ்ல நீங்க பிராக்டிஸ் கொஸ்டின் ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பிராக்டிஸ் கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக மட்டும்தான். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் தர மாட்டேன். ஓகேங்களா. ஸோ கிளாஸ் இருக்கும், டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிராக்டிஸ் கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பிராக்டிஸ்க்காக மட்டுமே தான். ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு அடுத்தடுத்துக்கு போயிருங்க. ஓகேங்களா. ஸோ அதை வச்சே ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி டைமிங் ரொம்ப கிடையாது. இன்னும் 70 days தான் இருக்கு. டவுட் அப்படிங்கறத நீங்க வந்து மெசேஜ் பண்ணி இப்போ ஏதாவது இடத்துல டவுட் இருக்கு அப்படின்னா சும்மா குட்டி குட்டி இதெல்லாமே டவுட்டுக்காக அனுப்புவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்காக நீங்க வந்து டவுட்டுக்காக மெசேஜ் பண்ண வேணாம். ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து தெளிவா கிளாஸை கவனிச்சாலே போதும். நீங்க வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினை ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஏன்னா கிளாஸ்ல என்ன நடத்துறமோ அதுதான் ப்ராக்டிஸ் கொஸ்டினா வரும். ஓகேங்களா. ஸோ அப்ப தெளிவா நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்க அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். அப்படியும் ஒரு சில இடத்துல ட்விஸ்ட் வருது எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சா கூட நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் டெஸ்ட் வந்துருது இல்லையா. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓ இதை இப்படிதான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிரும். அப்ப அந்த டவுட்ல விட்டுருக்கீங்களே அதை நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா உங்களுக்காக அடுத்தடுத்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க கால் பண்ணாலோ இல்லை மெசேஜ் பண்ணாலோ நாங்க வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா சுத்தமா டைம் கிடையாது இல்லையா. ஸோ அப்ப நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலா ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட எங்களால கொடுக்க முடியாது. ஸோ மெசேஜ் பண்றதை கால் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல் இப்படிதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டா பர்ஃபெக்டா அந்த டைமிங்க்கு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நீங்க அதை யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ படிச்சு டெஸ்ட் எழுதி பார்த்து ரிவிஷன் பண்ணீங்கன்னா போதும். வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ஓகேவா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 2 பாத்தீங்க அப்படின்னா May 4ல இருந்து May 6 வரைக்கும் May 6 ஈவினிங் 7 o'clock வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் வந்துடும். இலக்கண பகுதி பாத்தீங்கன்னா எழுத்திலக்கம் மேதா, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், எழுத்துக்களின் வகை, உயிர்மை ஆயுதம், குற்றியலுகரம், லிகரம், அதுக்கப்புறம் முற்றியலுகரம், 4 வகை குறுக்கங்கள் வந்துடும். LCM and HCFல மீதி இருக்க மாடல். தமிழ்ல பாத்தீங்கன்னா அரண், வலியுறுத்தல், ஈகை, நாலடியார். இந்த மாதிரி நீங்க மூணுமே இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ரிவிஷன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 days டைமிங் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து இது தமிழ் பகுதியில உங்களுக்கு ரிவிஷன் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு 3 days டைமிங் இருக்கு. ஏன்னா இலக்கணமும் மேக்ஸும் படிக்கிறதுக்கு தான் டைம் இழுக்கும். ஓகேவா. அதுக்கு உங்களுக்கு 3 நாள் டைமிங் இருக்கு. இல்ல உங்களுக்கு மேக்ஸ் பகுதியில வந்து ரிவிஷன் வருது, மீதி 2 இருக்கு இல்ல மீதி 1 இருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு மேக்ஸ்ல ரிவிஷன் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரே ஒரு நாள் தான் டைமிங். ஏன்னா மேக்ஸ் போட்டு பார்க்க தான் டைமிங் இருக்கும். இல்ல இலக்கணத்துல ரிவிஷன் வருது மீதி எல்லாமே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் டைமிங். ஓகேவா. ஸோ அதை மட்டும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் நான் இந்த இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுவேன். அதனால எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. நீங்க வந்து ரெகுலரா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா. அடுத்து ஸ்கெடியூல் 3 பாத்தீங்க அப்படின்னா May 7ல இருந்து May 9 வரைக்கும் May 9 டெஸ்ட். சொல்லிலக்கணம் அதாவது இலக்கணத்துல முன்னாடி எழுத்து இலக்கணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சொல்லிலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா 4 வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள். மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா percentage 1 to 5 மீதி அடுத்த ஸ்கெடியூல்ல வரும். தமிழ்ல பாத்தீங்கன்னா அன்புடைமை, கல்வி, விருந்தோம்பல், 4 மணி கடிகை. ஸோ அன்புடைமை, கல்வி, விருந்தோம்பல் இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும்,
திருக்குறள் நான்மணிக்கடிக்கு அறநூல்ல வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்கெடியூல் 4ல பார்த்தீங்கன்னா மே 10லேருந்து 12 வரைக்கும் டெஸ்ட். மே 12ஆம் தேதி இலக்கணம் பார்த்தீங்கன்னா இடுகுறி காரண பெயர், வழக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி, ஊர் பெயர்களின் மறு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி, ஊர் பெயர்களின் மறு வருது அப்படின்னா, இப்போ ஊர் பெயர்களின் மறு வருதுன்னா இதுக்கான PYQ நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்க மெட்டீரியலும் கொடுத்துருவேன். அது போக அவுட் ஆஃப் புக்ல இருக்கு, PYQல இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸும் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான மெட்டீரியலும் உங்களுக்கு கையில கிடைச்சிடும். நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லையே எல்லாமே இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே அனுப்பிடுவோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அந்தந்த ஸ்கெடியூலுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் அனுப்புவோம். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரே ஐடியா எல்லாத்தையுமே அனுப்பணும் அப்படின்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. அது போக ஸ்கெடியூல் வைஸ் படிக்கும்போது மட்டுமே தான் நீங்க அதாவது அப்படின்னா அந்த இதுக்கு அதாவது படிச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவா நிறைய வாங்கி வச்சு எதையுமே படிக்காம விடுறதுக்கு என்னென்ன ஸ்கெடியூல் இருக்கோ அந்த வைஸ் நீங்க படிச்சுட்டு போனா போதும். ஓகேவா? அடுத்து பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா மீதி டாபிக் தமிழ்ல பாத்தீங்கன்னா வினை செயல் வகை, அவையஞ்சாமை, பழமொழி 400. ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 5 பார்த்தீங்க அப்படின்னா மே 13லேருந்து மே 15 வரைக்கும். மே 15 எக்ஸாம். இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணம், ஒரு சொல் பல பொருள், இரட்டை கிளவி, வலு, வளாநிலை, வலுவமைதி, மரபு தமிழ். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா APGPல 1 to 8 வரைக்கும் மாடல். தமிழ்ல பார்த்தீங்கன்னா புறங்கூறாமை, அருளுடைமை, முதுமொழி காஞ்சி. ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 6 பார்த்தீங்கன்னா மே 16லேருந்து மே 18 வரைக்கும். 18ஆம் தேதி எக்ஸாம். சொல்லிலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா பகுவதம், பகாபதம், சொல்லும் பொருளும், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அயர் சொல், தமிழ் சொல். ஓகேவா? ஸோ அயர் சொல், தமிழ் சொல் அப்படின்னா பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல் தான். ஓகே, இதுக்கு உங்களுக்கு PYQவும் வந்துடும். ஓகேவா? மேக்ஸில் பார்த்தீங்கன்னா APGPல மாடல் 9 to 15. தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன். அதாவது தமிழில் இதுக்கு முன்னாடி திருக்குறளும் அறநூல்களும் பார்த்துருந்தீங்க இல்லையா? ஸோ அது ஸ்கெடியூல் 1லேருந்து 5 வரைக்கும். இது 6வது ஸ்கெடியூல். அப்ப 1வது ஸ்கெடியூல்ல இருந்து 5வது ஸ்கெடியூல் வரைக்கும் திருக்குறள் அறநூல்கள் சம்பந்தமா நீங்க என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணி பார்க்க போறீங்க. மற்றது எல்லாமே இங்க இருக்கக்கூடியது தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள் தான். ஒரு நாள் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இலக்கணம் பாத்தீங்கன்னா ஆகுபெயர், அடைமொழி, 3 வகை போலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு தொடர்களில் பிழை திருத்தம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிவிஷன். ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் ஒரே நாள் தான். அடுத்து தமிழில் பார்த்தீங்கன்னா நடுவுநிலைமை, கூடா ஒழுக்கம், திரிகடுகம். ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 8ல பார்த்தீங்கன்னா மே 20லேருந்து 22 வரைக்கும். மே 22 டெஸ்ட். இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா புணர்ச்சி, வினா, விடை வகை, பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதல். இப்போ பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல் வந்துருச்சுன்னா PYQவும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஓகேவா? அடுத்து மேக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மாடல் 1லேருந்து 8 வரைக்கும். தமிழ் பார்த்தீங்கன்னா கல்லாமை, செங்கோன்மை, சிறுவஞ்ச மூலம். அடுத்து ஸ்கெடியூல் 9 பார்த்தீங்கன்னா மே 23லேருந்து மே 25 வரைக்கும். ஸோ மே 25 டெஸ்ட். இலக்கணம் பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணம், வேற்றுமை, ஒரு பொருட்பன்மொழி, எதிர்ச்சொல், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மீதி இருக்கக்கூடிய மாடல். தமிழ்ல பார்த்தீங்கன்னா பண்புடைமை, பொறையுடைமை, ஏலாதி. ஓகேங்களா? அடுத்து ஸ்கெடியூல் 10 பார்த்தீங்கன்னா மே 26லேருந்து 28 வரைக்கும். 28 டெஸ்ட். ஸோ இலக்கண பகுதி பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், இணைப்பு சொல். இது ரெண்டுமே உங்களுக்கு PYQ வந்துடும். ஓகேவா? மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பாதி மாடல். தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை, பெரியாரை துணை கூடல், இன்னான இருப்பது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 2 திருக்குறளும் ஒரு அறநூலும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? முடிகிற வரைக்கும் அந்த திருக்குறள் 20 அதிகாரம், அது போக அறநூல்கள் இருக்குல்லையா, அதெல்லாமே முடிகிற வரைக்கும் 2 திருக்குறள் அதிகாரங்களும் ஒரு இதுவும் மினிமம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 11 பார்த்தீங்க அப்படின்னா மே 29லேருந்து மே 31 வரைக்கும். சொல்லிலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா பொருள்கொள், வேர்ச்சொல் ஆய்வு, வல்லினம் மிகுமிடம், மிகா இடம். ஸோ இந்த இடத்துலயே உங்களுக்கு சந்திப்பிழை வந்துடும். வல்லினம் மிகுமிடம், மிகா இடம் இருக்கு இல்லையா? ஸோ சந்திப்பிழை வந்துடும். வேர்ச்சொல் ஆய்வுல உங்களுக்கு வேர்ச்சொல் சம்பந்தமா PYQ இருந்தது, PYQ கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்துடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மீது இருக்கக்கூடிய மாடல். தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணோட்டம், நட்பாராய்தல், ஔவையார் பாடல்கள், இதெல்லாமே வந்துடும். ஸ்கெடியூல் 12 பார்த்தீங்கன்னா ஜூன் 1லேருந்து ஜூன் 3 வரைக்கும். ஸோ இலக்கண பகுதி, சொல்லிலக்கணம், இது எல்லாமே உங்களுக்கு 11th 12th வரக்கூடியது. ஓம உருபுகள், நாக்கப்பெயர்கள், மெய்மயக்கம், தொடரியல், பொருள்மயக்கம், படிமம், இதெல்லாமே உங்களுக்கு 11th 12th தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன புக்ல இருக்காது. ஸோ 11th 12th தான் இருக்கு. அது எல்லாமே கவர் பண்ணிடுவேன். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 1 to 10. ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன். இப்ப செகண்ட் ரிவிஷன் அப்படின்னா
பாதி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துடும். ஸோ ஒன்னுல இருந்து இப்ப 11 வரைக்கும் என்னென்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சீங்களோ எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் அறநூல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துடும். அடுத்து ஸ்கெடியூல் 13 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம், இதுக்கு முன்னாடி எழுத்து சொல் ரெண்டுமே முடிஞ்சிருக்கும். ஸோ இலக்கண பகுதி மட்டும் நீங்க வந்து 1ல இருந்து 12 வரைக்கும் என்னென்ன ஸ்கெடியூல்ல படிச்சீங்களோ அது எல்லாமே நீங்க டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. அது போக ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடு, ஒருமை பன்மை பிழை ஏற்றிக்குதா, இது வந்து பிவைக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஆல்ரெடி நடந்த பிவைக்கு எந்த கொஸ்டினையும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் ரிப்பீட்டடா படிச்சிருவீங்க, அதையும் ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்த்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மீதி மாடல் வந்துடும். தமிழ்ல பாத்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார். இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th, அதாவது இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து புக்ல இருக்க புக் பேக் கொஸ்டினையும் படிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டாபிக் வைஸ் தான், அதாவது சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போக போறீங்க. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ அந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன், அதாவது புக் பேக் கொஸ்டின், அது பிளஸ் பாத்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எதுக்காக அதையும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப பொருந்தா சொல், பொறுத்துக, இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்க வந்து புக்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். இப்ப பொருந்தா சொல்னு கொடுத்துட்டு தாவர இலவகை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது இருக்கு, அப்புறம் பிஞ்சு வகை இருக்கு, அதுக்கப்புறம் அழுகிய காய்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பிள்ளை பருவங்கள் இருக்கு. இந்த மாதிரி அந்த இதுல 4 ஆப்ஷன்ல 3 ஒன்னு கொடுத்துட்டு ஒன்னு வேற மாதிரி கொடுத்து பொருந்தாதது என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து காமனா பொருந்தா சொல்லி கண்டறின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸ்ல அப்படிதான் இருக்கு. இதுலதான் கேட்போம், இந்த போர்ஷன்ல தான் கேட்போம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க தெளிவா சொல்லல. அப்ப அதுல இருந்தும் கேட்கலாம். அதனால என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஸ்கூல் புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது போக உங்களுக்கு அங்கங்க புக்ல இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், தெரியுமா, இந்த மாதிரிலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி, அது போக முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு தனியா PDF கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அது போக உங்களுக்கு புக் வைஸ் ஃபுல்லாவே புக் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ 6th புக் அப்படின்னா 6th term 1 term 2 term 3 எல்லாமே கொடுத்துருவேன். எக்ஸ்ட்ராவா இந்த PDF வரும். ஓகேங்களா? இந்த PDFல புக் பேக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எல்லாமே இருக்கும், அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க அதை படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அப்ப அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ராவா, அதாவது நம்ம யோசிக்காத மாதிரி அவங்க கேள்விகள் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்தாதான் நான் டெஸ்ட் எழுதுவேன், எக்ஸாம் எழுதுவேன் அப்படிங்கிறத விட எப்படி வந்தாலும் நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தயாராகிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 14. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரே நாள் வர்றதால கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா மேக்ஸ் ரிவிஷன். ஓகேவா? ஸோ பொருள் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா அகப்பொருள் புறப்பொருள், மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா 6 டாபிக் எல்லாமே 1ல இருந்து 13 வரைக்கும் ஸ்கெடியூல் எல்லாமே. தமிழ்ல பாத்தீங்கன்னா GU போப், வீரமாமுனிவர், 6th தமிழ் ஓல்டு புக் ஃபுல்லாவே. ஸோ இப்போ வந்து எப்படி படிப்பீங்கன்னா 6th நியூ புக் படிச்சீங்கன்னா அடுத்து ஓல்டு புக், 7th நியூ புக் படிச்சீங்கன்னா ஓல்டு புக், 8th நியூ புக் படிச்சீங்கன்னா ஓல்டு புக், அப்படி படிச்சுட்டே போவீங்க. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க அந்த ஸ்கெடியூல் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஸ்கெடியூல் 15 பாத்தீங்கன்னா ஜூன் 7ல இருந்து ஜூன் 8 வரைக்கும். ஸோ இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல 2 நாள் தான், 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாள் அப்படிங்கும்போது உங்களுக்கு இலக்கண பகுதி ரிவிஷன் வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா 1ல இருந்து 14 வரைக்கும் எல்லா இலக்கண பகுதியுமே உங்களுக்கு ரிவிஷன் வந்துடும். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் பாதி மாடல், தமிழ்ல பாத்தீங்கன்னா தேவநேய பாவாணர், அகர முதலி, பாவலரேறு பெருஞ்சித்தனார், 7th தமிழ் நியூ புக். ஓகேங்களா? அடுத்து ஸ்கெடியூல் 16 பாத்தீங்கன்னா ஜூன் 9ல இருந்து 11 வரைக்கும், ஜூன் 11 டெஸ்ட் இருக்கு. யாப்பு இலக்கணம் ஃபுல்லாவே. ஓகேங்களா? ஸோ யாப்பு, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பாவகை, அழகிடுதல், பாயற்ற பழகலாம், அதாவது 6th இருந்து 12th புக்ல எங்கெங்க எந்தெந்த போர்ஷன்ல எந்தெந்த இடத்துல இது எல்லாமே கவர் ஆகுதோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி நடத்திடும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிபிகேஷன்ல மீதி இருக்கக்கூடிய மாடல். தமிழ்ல பாத்தீங்கன்னா 3rd ரிவிஷன் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இந்த இன்ஃபர்மேஷனும் வரும். தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான 9 பாடங்கள், அது எல்லாமே அதுவும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் இதுல. ஓகேவா? 7th
தமிழ் புக்கு ஓல்டு புக். அடுத்து ஸ்கெடியூல் 17 பாத்தீங்கன்னா ஜூன் 12ல இருந்து ஜூன் 13 வரைக்கும். ஸோ ஜூன் 13 டெஸ்ட். இலக்கணம் பாத்தீங்கன்னா 3rd ரிவிஷனு. ஸோ அது இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லாமே. அடுத்து மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D 1ல இருந்து 7 வரைக்கும். தமிழ் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 8th தமிழ் நியூ புக். ஓகேவா. அடுத்து ஸ்கெடியூல் 18 பாத்தீங்கன்னா ஜூன் 14ல இருந்து ஜூன் 16 வரைக்கும் 16 எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம் முழுவதுமாக 17 அணிகள் இருக்கும். அது போக படைப்பாக்க உத்திகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதுவும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருவீங்க. ஸோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2Dல மீதி இருக்கக்கூடிய மாடல். தமிழ்ல பாத்தீங்கன்னா முடியரசன் நாமக்கல் கவிஞர் 8th ஓல்டு புக். அடுத்து ஸ்கெடியூல் 19 பாத்தீங்கன்னா ஜூன் 17ல இருந்து 18 வரைக்கும் 18ஆம் தேதி டெஸ்ட். இலக்கணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா ரிவிஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ மொத்தமா 6 இலக்கணமா பிரிச்சு படிக்க சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து இலக்கணம் வேர் டு ஸ்டடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணா பாருங்க. 6 இலக்கணமா படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அது போக பொது, இது இல்லாம எக்ஸ்ட்ராவா வந்து சிலபஸ் பேஸ்டு இருக்கக்கூடியது. ஓகேங்களா. புக்ல கம்மியாவோ இல்ல புக்ல இல்லாமலோ இருந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த டாபிக் மொத்தமா 6 இலக்கணம் பிளஸ் சிலபஸ் வைஸ் இந்த இதா படிக்க சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அந்த வேர் டு ஸ்டடி வீடியோ பாருங்க. ஓகேங்களா. ஸோ அதில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பாருங்க ஒவ்வொரு இலக்கணமும் முடியும் போதும் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிவிஷன் வந்துடும். ஸோ ரிப்பீட்டடாக அதை வந்து ரிவிஷன் எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா. ஸோ அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 3D ஃபுல்லாகவே வந்துடும். தமிழில் பார்த்தீங்கன்னா தாரா பாரதி தமிழ் ஒளி 9th புக்கு நியூ புக்கு. அடுத்து ஸ்கெடியூல் 20 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 19 பொது இலக்கணம் உங்களுக்கு இந்த போர்ஷன் எல்லாமே வந்துடும். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்து 3rd ரிவிஷன் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள் தான் இல்லையா. அப்போ மேக்ஸில் ரிவிஷன் இருக்குன்னு அர்த்தம். தமிழ்ல பாத்தீங்கன்னா காகிதம் இல்ல துருத்திரங்கண்ணனா 9th தமிழ் ஓல்டு புக் வந்துடும். அடுத்து ஸ்கெடியூல் 21 பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 20ல இருந்து 22 வரைக்கும். ஸோ 22ஆம் தேதி டெஸ்ட். பொது இலக்கணத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு 11th 12th வரக்கூடிய அந்த போர்ஷன் பொது இலக்கணம். ஸோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாவே. தமிழ்ல பாத்தீங்கன்னா 4th ரிவிஷன், அதாவது 1ல இருந்து 20 ஸ்கெடியூல்ல என்னென்ன நீங்க படிச்சீங்களோ எல்லாமே வந்துடும். 10th புக்கு நியூ புக். அடுத்து ஸ்கெடியூல் 22 பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 23ல இருந்து 25 வரைக்கும் 25ஆம் தேதி டெஸ்ட். பொது இலக்கணம் பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா கலைச்சொற்கள் தான். ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் ஓல்டு நியூ எல்லாமே வந்துடும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 11th 12th இருக்கக்கூடிய டாபிக். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் பாதி மாடல் வந்துடும். தமிழ்ல பாத்தீங்கன்னா பாவேந்தர் TK சிதம்பரனார் வந்துடும் 10th ஓல்டு புக் வந்துடும். ஸோ ஸ்கெடியூல் 23 ஜூன் 26ல இருந்து ஜூன் 27. ஸோ அப்ப 2 நாள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், இலக்கணம் ரிவிஷன் அர்த்தம். ஸோ இலக்கணம் பொது வரைக்கும் நீங்க ரிவிஷன் பண்ணிருவீங்க. ஸோ மேக்ஸ் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல மீதி இருக்க தமிழ் பாத்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார், வேலு நாச்சியார், கீவா ஜெகநாதர் 11th புக்கு நியூ புக்கு ஃபுல்லா படிக்க போறீங்க. அடுத்து ஸ்கெடியூல் 24 ஜூன் 28ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் 30ஆம் தேதி டெஸ்ட். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிலபஸ் வைஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு புக் வைஸ் எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய டாபிக் பாருங்க. பழமொழிகள் பொருள் அறிதல், உவமை தொடரின் பொருள் அறிதல், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் வந்துடும். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏஜ் ப்ராப்ளம்ஸ், டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, இந்த 4 டாபிக்குமே அதிகமா கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு சில கேள்விகள் தான் வரும், அதனால இதை வந்து லாஸ்டா வச்சிருக்கேன். ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா 5th ரிவிஷன். ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24வது ஸ்கெடியூல் இதோட கம்ப்ளீட். ஓகேங்களா. ஸோ இதோட ஃபுல்லா முடிஞ்சது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 30ஆம் தேதியே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்ப எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது இதோட. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜூலை 1ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 10 நாளுமே ஃபுல் ரிவிஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான், என்னென்ன படிச்சீங்களோ எல்லாத்தையுமே. இப்ப இதுக்கு இடையில நான் அங்கங்க வந்து இலக்கணத்துக்கு ரிவிஷன் சொன்னேன் இல்லையா, அந்தந்த ரிவிஷன்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டாபிக் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ தொடர்பும் அறிதல், நூலும் நூலாசிரியர்களும், விடைக்கேற்ற வினாவை எழுதல், அகர வரிசைப்படி எழுதல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுதல், இந்த மாதிரி அங்கங்க சின்னதான். ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்க ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான PYQ படிச்சுக்குவீங்க. நான் அதுக்கு உண்டான மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஸோ அது வந்து அங்கங்க எந்தெந்த இடத்துல வந்து ரிவிஷன் டாபிக் வருதோ அந்தந்த இடத்துல நான் சேர்த்து கொடுத்துருவேன். ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஃபுல்லாக தெளிவாக ரிவிஷன் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் 2-3 டாபிக் சேரும்போது பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக முழு மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா நாட்கள் அதிகமாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ 70 நாட்கள் தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. இந்த 70 நாட்களில் நீங்கள் தமிழ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், இது எல்லாத்தையுமே படிக்கணும். இப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கூட ஆல்ரெடி இதுக்காக நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஜிஎஸ் வேர் டு ஸ்டடின்னு 60 யூனிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த 60யாவது ஃபுல்லாக படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டுமே போதுமா அப்படின்னா 10வது தான். ஓகேங்களா? இருந்தாலுமே மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு அது போதும். அப்ப நீங்க இது வரைக்கும் படிக்கல, ஜிஎஸ் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, இன்னுமே நான் படிக்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த 60 இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா படிச்சிருங்க. அந்த 60லயுமே சயின்ஸ் டாபிக் கடைசியா படிங்க. ஏன்னா உங்களுக்கு 5 மார்க் தான் சயின்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சயின்ஸ் தான் முதல்ல படிப்பீங்க, ஏன்னா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் சயின்ஸ் கடைசியா படிங்க, ஏன்னா அதுல 5 மார்க் தான். மற்றபடி இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கு அதுலயே வேர் டு ஸ்டடி தெளிவா சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ 60 அப்படிங்கிறது ரொம்ப மேக்சிமம் மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அதனால அந்த 60யுமே தெளிவா படிச்சுக்கோங்க. இது போக வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் தமிழ், இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பேட்ச்ல ஜாயின் பண்ணலன்னா கூட இந்த டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய இந்த இதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நாங்கள் யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருக்கோம், மேக்ஸ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்து கூட நீங்க படிச்சுக்கலாம். பட் டெஸ்ட் எழுதி பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே தான். அதே மாதிரி பிராக்டிஸ் கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே தான். நீங்க வந்து இந்த இதை வச்சு நீங்க வந்து நீங்களே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் படிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 70 நாளை இந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அடிஷ்னலா உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் மாடல் வைஸ் கிளாஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட்டுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இவங்க இது எல்லாமே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தெளிவாக நான் என்னென்ன சொன்னேன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் அப்படிங்கிறத தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்னதான் படித்தாலுமே, எவ்வளோ நிறைய படிச்சிருந்தாலும், எவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம படிச்சிருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் எந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு படித்தது ஞாபகம் இருக்கா, எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம மூளை வந்து அதை வந்து உள்வாங்கி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எப்போ தெரியும் அப்படின்னா நாமளே சோதிச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த சோதிப்பு அப்படிங்கிறது எப்போ நடக்கும், நம்ம வந்து கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டுமே தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் போட்டு பார்த்தே ஆகணும். இந்த 70 நாள் அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மறுபடியும் ரிவிஷன் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து புதுசா அப்படிங்கிறது படிக்கலாம். இருந்தாலுமே ஆல்ரெடி படிச்சிருக்கேன், நான் 40% படிச்சிருக்கேன், 60% படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ரிவிஷன் பண்ணி பார்க்கறது இன்னுமே ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஸோ புதுசா படிக்கிறத விட நீங்க ரிவிஷன் ரொம்ப மெயினா பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ரிவிஷனா பண்ணும்போதாவது நீங்க அந்த இப்போ ரிவிஷன் பண்ணி பார்க்குறேன், அப்போ புதுசாக நான் வேற ஏதாவது கற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், எனக்கு ஒரு 2-3 கொஸ்டின் தான் தெரியுது, மீதி கொஸ்டின் தெரியல அப்படின்னா அந்த மீதி கொஸ்டினை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரும் இல்லையா, அது புதுசாக கற்றுக்கிறது தான். அப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது இன்னுமே நிறைய நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் 70 நாள் படிங்க. கம்பல்சரி அவங்களால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துடும். ஓகேங்களா? ஸோ 3 days டைம் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு May 1 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ May 1 ஏர்லி மார்னிங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நான் ஸ்கெடியூல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளோட இது இருக்கிறதே தெரியறது இல்லை. ஸோ அதே மாதிரி
நம்மளோட பேட்ச்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நாங்க வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் அதிகம் கிடையாது, 500 தான் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துல இருந்தே நாங்க அந்த 500 வாங்குறதால அதை அதிகப்படுத்தல, அதுவே தான் ஃபீஸ். அப்ப 500க்கு நாங்க எந்த அளவுக்கு ஒர்த்தா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ எங்களோட பேட்ச்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்களோட பேட்ச்ல இருக்கலாம். ஸோ கேட்டு பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா கேட்டு பாருங்க. இல்ல வந்து புதுசா இருந்தாலுமே நீங்க வீடியோஸ்ல கமெண்டா கூட நீங்க கேட்டு பாருங்க, எங்களோட பேட்ச் வந்து எப்படி போகுது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல கூட கேட்டு பாருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு, அதாவது 500 அப்படிங்கிற அந்த அந்த அமௌண்ட்டுக்குள்ள நாங்க நிக்கல. ஓகேங்களா? சோ எங்களுக்கு தேவை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் மார்க் இல்லைன்னா மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு எங்களோட டீம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்கெடியூலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இதனால பலன் அடைவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் வரும், நீங்க அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சேனலோட டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.